வணக்கம். நிஃப்டி நவம்பர் ஃபியூச்சர்ஸ் வார அளவில், அதாவது அக்டோபர் 27, 2025 முதல் அக்டோபர் 31, 2025 வரை ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் நவம்பர் ஃபியூச்சரை எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது அக்டோபர் ஃபியூச்சர்ஸ் வர்ற 28ஆம் தேதியோட எக்ஸ்பைரி ஆக போகுது. அதனால் நவம்பர் ஃபியூச்சர்ஸ் எடுத்திருக்கேன். சரி, முதல்ல என்னென்னா, கடந்த வாரம் 25,952 என்ற நிலையில் க்ளோஸ் ஆகிருச்சு. சரி, என்ன ட்ரெண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வார அளவில் பார்த்திங்கன்னா இது என்னென்னா 2-வே ட்ரெண்டு என்று என்னுடைய ஃபார்முலா சொல்கிறது. 26,387 மேலே 25,517 கீழே இது இடையில் 2-வே ட்ரெண்டு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, அதே சமயம் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிறது எப்படின்னா, இது இன்ட்ரா வீக் பேசிஸில் 26,387 கடக்கும் என்று வீக்லி மினி ரெசிஸ்டன்ஸ் 2 ஃபார்முலா சொல்லுது. அதனால் ஃபஸ்ட்டு இதை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இதை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் கீழே விழுந்தால் இதை உடைக்கக்கூடாது. 25,682 உடைக்கக்கூடாது. 25,682 உடைத்தால் சரிவு ஆரம்பித்து விடும். அதே சமயம் 26,387 கடந்து ஹோல்டு செய்தால் ஃப்ரெஷ் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். சரி, இப்போ நிலைகளை எப்படி என்று பார்ப்போம். பார்த்திங்கன்னா 25,952 ட்ரெண்டு சைடர். இதற்கு மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு, அப் டார்கெட் 26,387. இதற்கிடையில் 26,222 வீக்லி மினி ரெசிஸ்டன்ஸ் 1. இது சப்ளை ஜோன் என்று கருதப்படுகிறது. இதை தொட்டால் கீழே இறங்க வாய்ப்பு. சரி, இதற்கும் கீழே வர்த்தகப்படால் டவுன் ட்ரெண்டு, டவுன் டார்கெட் 25,517. இதற்கிடையில் 25,682 என்ற வீக்லி மினி சப்போர்ட் 1 இருக்கிறது. இது டிமாண்ட் ஜோன் என்று கருதப்படுகிறது. இதை தொட்டால் மேலே ஏற வாய்ப்பு. இது சப்ளை ஜோன் என்று கருதப்படுகிறது. இது டிமாண்ட் ஜோன் என்று கருதப்படுகிறது. சப்ளை ஜோனை கடந்து ஹோல்டு செய்தால் என்ன ஆகுது? இதை கடந்து ஹோல்டு செய்தால் ஏற்றம் 26,822 என்ற அளவு வரை மேலே போக வாய்ப்பு. அதே சமயம் டிமாண்ட் ஜோனை உடைத்து ஹோல்டு செய்தால் என்ன ஆகுது? 25,517 என்ற நிலையை உடைத்தால் கீழே சரிவு 25,082 நிலை வரை செல்லக்கூடும். இதுதான் நிலைகள். இதற்கு தகுந்தாப்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.